பார்த்து செமையாக இருக்குது ப்ரோ. படம் வேறு லெவல் ப்ரோ. கன்ஃபார்ம் 300 கோடி அடிக்கலைன்னா வேறு லெவல் ப்ரோ. உண்மையாலே அடிக்கும் ப்ரோ. போன படத்தில் ஒருத்தவன் சொல்லிட்டு இருந்தால தலைவா, எங்கே பைத்தியக்காரன் சூர்யான்ற பைத்தியக்காரன் கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறேன். இதுதான் தலைவா சூர்யா, வந்து பார்க்க சொல்லுங்கள், செம்மையாக இருக்குது. சூர்யா எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறவர் தான். அவருக்கு நம்ம வந்து மற்ற ஹீரோஸ் நான் கம்பேர் பண்ணல, எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் சொல்கிறேன்ட்டு. பட் ஆனால் அவர் அந்த மாதிரி கிடையாது. ஹிட்டோ ஃப்ளாப்போ அவர் ஒரு படத்துலையும் கொடுக்குற அந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அந்த மாதிரி எவனுமே பண்ண முடியாது. கங்குவா ஃப்ளாப்புன்றாங்க. கங்குவாவோட அந்த கெட்டப்பில் அந்த மாதிரில வேற எந்த ஹீரோ வச்சு நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவர் வந்து அவரோட ஆடியன்ஸ்க்காக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாரு. அது சில நேரம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி அவர் ஆக்டிங் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். அவர் வயசான கெட்டப்பில் வந்தாலும் அழகாக இருப்பார். எங்கே வந்தாலும் அவர் டீனேஜ் பையனாகவும் பண்ணிட்டாரு, வயசான கெட்டப்பும் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே அவர் என்ன கெட்டப் பண்ணணும்? எல்லாமே பண்ணிட்டார். எது பண்ணாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். அந்த விண்டேஜ் லுக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஒர்த்து கார்த்திக் சுப்ராஜ் படம், கண்டிப்பாக பார்க்கலாம். செம்ம கம்பேக். அந்த கெட்டப், அந்த விண்டேஜில் அந்த ராஜூத் பைக்கில் வருவார்ல, அந்த ஒரு சீனுக்காகவே இந்த டிக்கெட் காஸ்ட் கொடுக்கலாம். தரமாக இருந்துச்சு. அந்த பாட்டு ஏன் வருதுன்னு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு லவ் ஃபீலிங் வந்துருச்சு ஆக்சுவலாக அந்த கண்டிப்பாக பாட்டில். பக்காவாக இருக்குது ப்ரோ, பக்காவாக இருக்குது படம். ஆக்சுவலாக செகண்ட் பார்ட் வருவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த கடைசியில் அவங்க அப்பா கூட்டு வர அந்த படையோட சீன்லாம் ஒர்த்தாக இருந்துச்சு, கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். இல்லை ஆக்சுவலாக கங்குவாவே நல்ல படம் தான், நம்ம தமிழ் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி கங்குவா நல்ல படம் தான். இது செம்ம கம்பேக் சூர்யாவுக்கு, ஒர்த்தாக பார்க்கலாம், தப்பே கிடையாது. இருந்தாலும் அன்பான ஃபேன்ஸ் இருந்தாலும் வந்து உண்மையை தான் பேசுவோம். இந்த சும்மா முட்டு கொடுக்குற வேலைலாம் நம்மளுக்கு கிடையாது. படம் வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. காசு கொடுத்து வேஸ்ட்டாக போகலாம் யாரும் நினைக்க வேணாம். காசுக்கு சரியான ஒர்த்தான படம். ஆஸ் அ ஃபேனாக மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாகவே சொல்கிறேன், செம்மையாக இருக்குது படம். இல்லை, நான் வந்து அவர் கம்பேக்லாம் சொல்ல மாட்டேன். ஹீஸ் ஆல்வேஸ் அ மாஸ் ஹீரோ. அவரோட ஐஸ்க்காக தான் வந்த படத்துக்கு. இட்ஸ் நாட் லைக் ஐ கான்ட் கம்பேர் கங்குவா அண்ட் ரெட்ரோ நவ், பிகாஸ் அது எங்கேயோ ரெண்டுமே வேற லெவல் தான். நான் அப்படிதான் சொல்லுவேன். படம் நினச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல. நீங்களே பார்த்து தொண்டை போயிடுச்சு எனக்கு கத்தி படம் சீரியஸாக ரொம்ப நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தோம். ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு சரி நார்மலாக இருக்கும், வேறு ஏதோ டிஸ்டலாக இருக்காதுன்னு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. சூர்யாவுக்கு இந்த வருஷம் நல்ல இதுவாக இருக்குது. ஓப்பனிங்கு பிளாக் பஸ்டர் ஆகும் கண்டிப்பாக. கங்குவா நான் ஃபஸ்ட் டே கங்குவா போகல, செகண்ட் டே தான் நான் போனேன். ஃபஸ்ட் டே ரிவ்யூ பார்த்துட்டு யோசித்தேன் போகலாமா வேணாமான்ட்டு. சரி போவோம். ஆனால் சீரியஸாக கங்குவா நல்ல படம் தான். அது கத்துறதுல எஃபெக்ட்லாம் இது பண்ணாமல் சூர்யா நல்ல சீரியஸாக நல்ல ஆப்ஷனு. 44 கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்தா அதோட கார்த்தி இந்த மாசு கங்குவால நல்லா இருந்தது. கண்டிப்பாக இது பிளாக் பஸ்டர் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யாவுக்கு பெருசாக இந்த வருஷம் வந்து இந்த படம் தான் பெரிய கம்பேக்காக இருக்கும். ஆனால் டேரக்டர் படம் வந்து செம்ம. போன வருஷம் ரீல்ஸ் ஆன ஜிகதண்ட டபுள் மாதிரி கிளைமேக்ஸை செம்ம எமோஷன் வச்சுருக்காங்க. கொஞ்சம் புதுசாக கண்டென்ட் எடுத்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல கதை, நல்ல ஸ்டோரி, செம்ம ஸ்டோரி. இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் ஆனும், பிளாக் பஸ்டர் ஆனும். நல்லா போச்சு. அப்படியே கதை அப்படியே மித்தாலஜிக்காக போயிட்டு கதை என்ன சொல்கிறது, ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, நல்ல மெசேஜ். நம்மளுக்கு வந்து இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு சிரிப்பு எவ்வளோ முக்கியன்றதை படத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்ல என்ஜாய்மெண்ட். சூர்யா சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கங்குவாக்கு அப்புறம் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஓகே, படம் ஓகே, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். பட் சூர்யா சாரோட பெஸ்ட்டுன்னு சொல்லும் போது இன்னும் நிறைய சூர்யா சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. கங்குவாக்கு அப்புறம் பெஸ்ட்டான்னு கேட்டால் ஓகே, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். பிஜிஎம் சூப்பர், எல்லா பிஜிஎம்மே சூப்பர். அந்த வில்லன் கொஞ்சம் காட்டுறாங்க. அதர் இதுக்கு போயிட்டு அந்த வில்லன் இன்னும் கொஞ்சமும் பவர்ஃபுல்லாக காட்டியிருக்கலாம் வில்லன் தோணுச்சு. ஏன்னா சூர்யா சார்ன்ற மாதிரி ஒரு பெரிய இது காட்டும் போது அந்த வில்லன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காட்டிக்கலாம். மேபி அது அந்த டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வில்லன் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வில்லனாக காட்டக்கூடாதுன்றதுக்காக அது பண்ண மாதிரி இருந்தது லாஸ்ட்டில். அது கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டில். நல்லாயிருக்கு படம், பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட், ஆக்ஷன்ஸ் சாங்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. பட் ஃபேமிலி ரோட்டாக கொஞ்சம் ஒன் டைம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. என்ன கான்செப்ட் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, கிங்ஸ் வந்து ஒடுக்குறாங்களே, அடிமை பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி தான். அடிமையாக இருக்கவங்க வந்து காப்பாற்றி அகைன் நார்மல் பீப்புள்ஸ் கொண்டு வராங்க. லவ்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது.
ஒன் டைம் தான் பார்க்கலாம். சூர்யா சார் எப்படி நான் பண்ணியிருக்காரு இந்த கேரக்டர்ல? ஏன்னா ஒரு கேங்ஸ்டரா இருக்காருன்றாங்க, இந்த கேரக்டர்ல எப்படி பண்ணியிருக்காரு? ஆக்சுவலி இல்லை கேங்ஸ்டர் மாதிரிலாம் கிடையாது, இவர் ஒரு ஆக்சுவலி ஃபைட்டர் இவர். ஸோ மக்கள் வந்து காப்பாற்றி கூட்டு போகிறாரு, டெவலப் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. கனவோட மியூசிக்ல எப்படின்னா இருக்கு? மியூசிக் சாங்ஸ் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வேறு மாதிரி போகுது, செகண்ட் ஹாப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு அகைன் திருப்பி கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. எவ்வளோமா இருக்கும்? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூர்யா சாருக்காக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான். அப்புறம் லவ் சீனும் சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. பாட்டுஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. இல்லை ஓகே தான், ஆனால் ரொம்பலாம் இல்லை, ஓகே தான், பரவாயில்ல. அதான் சொல்லது வார்த்தையில ப்ரோ. அதாவது லாஸ்ட் படத்தை எப்படி விமர்சனம் பண்ணாங்களோ அதோட பயங்கரமா இருக்கு ப்ரோ. பாட்டுலாம் வெறித்தனமா இருக்கு, கிளைமேக்ஸ்லாம் ஒரு நல்லா இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ வெறித்தனமா பண்ணியிருக்காரு ப்ரோ. எல்லாமே இருக்கு, லவ், எமோஷனல் எல்லாமே கலந்துருக்கு, ஆக்ஷன் செம்மையா இருக்கு ப்ரோ.